அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இல்லங்களில் அன்பும் செல்வம் பொங்கட்டும். நான் உங்கள் தோழி திவ்யா. நான் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான எங்கள் அத்தையை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதுதான் எங்கள் அத்தை. அன்றைக்கி நான் போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு வந்தேன். அத்தை சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்தாங்க. என்னை அவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போனப்போ என்னை வளர்த்தாங்க. இது அத்தைக்காக நான் எழுதின கவிதை. எங்கள் அம்மா ஒர்க்கிங் உமன்றதுனால எங்கள் ஆச்சி என் தம்பியை வளர்த்தாங்க, எங்கள் அத்தை என்னை வளர்த்தாங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா நாங்கள் வளர்ந்துருக்கவே முடியாது. அத்தையை பார்த்து முடிச்சுட்டு என் தம்பி என்னை இளநீ குடிக்க கூப்பிட்டு போனால் நானும் மகாவும் இளநீ வாங்கி குடித்தோம். நாங்கள் ஜாலியாக இளநீ குடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அம்மா சமைச்சிட்டாங்க, சாமி கும்பிடுறாங்க, அப்பா சாமி கும்பிடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசில் சந்தோஷம். விசேஷ நாட்களில் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் ஊர் வழக்கப்படி கயிறு கட்டுவாங்க, அம்மா கட்டுறாங்க, நானும் கட்டிக்கிட்டேன். வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் என்ன பண்ணுவோம் தெரியல, ஜாலியாக இருப்போம். எங்கள் அம்மா அப்பா ட்ரிப் போக கூடாங்க. நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்ளிடம் என்ற ஆறை பார்க்குறதுக்கு போயிட்டோம். எங்கள் ஊர்லலாம் எப்பயுமே இந்த ஆடி 18 நீர்நிலைகளில் தான் கொண்டாடுவாங்க. நிறையா தண்ணி இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்பா மகாவை தண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. மகா எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தா. அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு மகா அவங்க மாமா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. முருகாவுக்கும் மாமாவுக்கும் மகாவுக்கும் அது ஒரு தனி அழகான பாசம். எனக்கும் என் தம்பிக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். எங்கள் கூட சென்னையில் என் தம்பியும் தங்கியிருக்கான். மகா சின்ன பிள்ளையிலேருந்து என் தம்பி கூடயே ட்ராவல் பண்ணுறதுனால அவன் ஊருக்கு போனால் அழுவா, மாமா எங்கே மாமா எங்கே மாமா எங்கே. அவனும் அதே மாதிரி அவளை அவ்வளோ அழகாக பார்த்துப்பான். நாங்கள் தண்ணி பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் சிதம்பரம் டு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய பைபாஸில் இந்த தண்ணியை பார்த்தோம். அது அப்படியே அந்த பக்கமாக வந்து ஓல்டு கொள்ளிடம் பாலத்தையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு. அப்பா மகாக்கு இந்த ஆறை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அழகாக ஆறை பார்த்து ரசித்தோம். இது ஓல்டு கொள்ளிடம் பிரிட்ஜ். இந்த பக்கம் வந்து பார்த்தோம். அந்த பக்கத்தை விட இந்த பக்கம் பார்க்குறதுக்கு நிறைய தண்ணி போகிற மாதிரி இருந்தது. பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஆற்றுல போய் சாமி வச்சு படைப்பாங்க. அங்கே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பக்கத்து வீடு அவங்க கூடலாம் போயிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டு வழக்க பிரகாரம் வீட்டில் பைப்பில் இருக்க தண்ணிக்கு தான் படைப்பாங்க. நாங்கள் போயிட்டு வரும்போது நைட் ஆகிடுச்சு. நாங்கள் சிதம்பரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி சிதம்பரம் போயிட்டு நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அன்னியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாங்கள் பேபி கார்ன் ஃப்ரையும் மஷ்ரூம் சூப்பும் நானும் தம்பி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பேபி கார்ன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க.